வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய விவாத நேரத்தில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக பட்ஜெட் 2025-26 நவீன தமிழ்நாட்டிற்கான முன்முயற்சி பட்ஜெட். முதல்வர் ஸ்டாலின் வெற்று காகித பட்ஜெட், பிஜேபி தாவேகா விமர்சனம், திமுக கூட்டணி கட்சிகள் வரவேற்பு, அதிமுக பிஜேபி வெளிநடப்பு. திமுக கூட்டணி கட்சிகள் வரவேற்பு, அதிமுக பிஜேபி வெளிநடப்பு என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது இந்த சட்டமன்றத்தில் இன்று தங்கம் தென்னரசு அவர்கள், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றன. குறிப்பாக மகளிர் உரிமை தொகைக்கான 13,807 கோடி, 1,00,000 புதிய வீடுகளுக்காக 3,500 கோடி, கோயில் திருப்பணிக்காக 125 கோடி, இதுபோல் பரந்தூர் விமான நிலைய பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள், அறிவிப்புகள் வந்திருக்கிறது. பல்வேறு விஷயங்களுக்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக வழக்கம் போல் விமர்சித்திருக்கின்றன. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதே போன்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை விமர்சித்திருக்கிறார்கள். இவ்வாறாக இந்த பட்ஜெட் ஆனது சாதக பாதகம் என்ன என்பது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர்களை வரவேற்போம். திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு இரா சீனிவாசராவ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் VS ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொருளாதார நிபுணர் உங்கள்கிட்ட துவங்குறேன் சார். இன்றைய பட்ஜெட் பற்றி உங்களுடைய பார்வை. இது இப்போ நேற்றைக்கு ஆய்வறிக்கை தொடர்ந்து முதல் முறையாக ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டு இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த ஆண்டு தேர்தலில் தான் இதுதான் கடைசி முழு பட்ஜெட் அப்படின்னா இதுதான் கடைசி பட்ஜெட். அடுத்த ஆண்டு இன்டர்ம் பட்ஜெட்டுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முழு பட்ஜெட் வரும். இப்படி ஒரு பேக்ரவுண்டில் பார்க்கும்பொழுது இந்த பட்ஜெட் எல்லா தரப்பினரையும் உள்ளடக்கிய, அதாவது பல தரப்பினரையும் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, அதாவது அது எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. சாட்டிஸ்ஃபையாங்கிறது நம்ம சொல்ல முடியாது, அது அந்தந்த தரப்பினர் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் எல்லா செக்மெண்ட்ஸையும் டச் பண்ண மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸு, பெண்கள், மகளிர், இந்த மாதிரியான பல செக்மெண்ட்ஸையும் டச் பண்ணியிருக்கு. பட் இது பொருளாதார ரீதியாக பார்க்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய சூழல், அதாவது இப்போ நேற்றைக்கு ஆய்வறிக்கையில் வந்து பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தரவுகள் வந்தது. அதாவது 8+% வளர்ச்சி, ஜிடிபியுடைய 8% ப்ளஸ் அப்படிங்கிறதும், தனி நபர் வருமானம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற பல சாதகமான அம்சங்கள் தமிழ்நாடு பொருளாதாரத்தை பொறுத்த ஒரு சாதகமான அம்சங்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் சில திட்டங்களை நான் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்தேன். எப்படின்னா, இப்போ முதலீட்டு சூழல் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் சூழலாக தான் இருக்குது. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதலீடு வரும் அப்படின்னா 3-4 மாநிலங்கள் தான் அதில் பங்கு பெறும். தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், இது போன்ற ஒரு 3-4 மாநிலம் தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இரட்டை இலக்கம் ஆகிடுச்சு. அதாவது பல புதிய மாநிலங்கள், இதற்கு முன்பு ஆக்டிவாக இல்லாத உத்தரப்பிரதேஷ், ஒடிஷா, மத்திய பிரதேஷ், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லாம் இப்போ வந்து போட்டி போட்டுக்கொண்டு முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தாக்கம் தெரிகிறது. பல திட்டங்கள் வந்து அந்தந்த பல மாநிலங்களுக்கு செல்வதை நம்ம பார்ப்போம். அதனால் அதற்கு உத்வேகம் இன்னும் கொடுத்திருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இன்னும் பல திட்டங்கள் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயங்களையும் உள்ளடக்க முடியாது. இது வந்து ஒரு விஷன் டாக்குமெண்ட்டாக பொதுவாக பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது அது மத்திய அரசு பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, மாநில அரசு பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அந்த அரசாங்கத்துடைய ஒரு விஷன் டாக்குமெண்ட்டாக இருக்கும். எப்படி முன்னெடுக்க போகிறோம், எந்த விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ், அதாவது கவனம் செலுத்தி வரக்கூடிய ஆண்டுகளில் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குது. அதில் எல்லா தரப்பினரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோ இல்லை எல்லா தரப்பினரையும் வந்து மகிழ்விக்கிறதோ அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. பல நிதி சவால்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. அது மத்திய அரசுக்கும் சரி, மாநிலங்களுக்கும் நிதி சவால்கள், நெருக்கடி சவால்கள் இருந்து கொண்டிருக்கு. அதனால இதையெல்லாம் எடுத்து பொதுவாக மத்திய அரசுடைய நிதி வரல அப்படின்றதையும் இன்னைக்கு அமைச்சர் பதிவு பண்ணதை நம்ம பார்க்க முடியுது. பல விஷயங்கள் நமக்கு வர வேண்டிய நிதி சரியாக வராதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றாங்க. அதே மாதிரி கடன் தொகையும் இந்தியாவிலேயே அதிக அளவிலான ஒரு கடன் தொகை தமிழகத்தில்
அதிகரிச்சிருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ கடன் வாங்குவது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து தனிநபர் கடனோ இல்லை ஒரு தொழில் நிறுவனம் கடன் வாங்குவது அப்படிங்கிறது லாப நோக்கோட வாங்கக்கூடிய கடன். ஒரு தொழில் நிறுவனம் கடன் வாங்கி அதை ஒரு ஃபேக்டரி முதலீடா இருந்ததுன்னா அது நமக்கு லாபம், பொதுவாக அவர்கள் லாபம் நோக்கம் கருதி தான் கடன் வாங்குவது. இப்போ லாப நோக்கத்துக்கான கடன், செலவுக்கான கடன் இல்ல. இது வந்து அரசாங்கங்கள் வாங்குவது வந்து எந்த விதமான கடன்கிறத அவங்க தான் தீர்மானிக்கணும். இப்போ ஒரு அரசாங்கம், அது மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கினாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு அந்த கடன் செலவழிக்கப்படுது. அண்ணாமலை அவர்கள் சொல்றதுபடி பார்க்கும்போது இது வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கும் மற்ற கடன் அடைக்கிறதுக்குமா, அதுக்கு தான் அந்த கடனை வாங்குறாங்க. அதுதான், அது பல மாநிலங்களுக்கு அது நடந்து கொண்டிருக்கு. அதான் சொல்றேன். இப்போ ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கி ஒரு அரசாங்கம் 100 ரூபாய் கடன் வாங்கினா எல்லாமே வளர்ச்சிக்கு போகாது. ஏன்னா வந்து சமூக நல திட்டங்களும் இருக்கு, பல திட்டங்கள் இருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பாக தான் இருக்கணும். அது வந்து சரியாக அந்த 100 ரூபாய் கடன் வாங்குவது ஒரு 50-60 ரூபாய் வளர்ச்சி திட்டங்களுக்கு, மீதி சமூக நல திட்டங்கள் அப்படிங்கிறது போது வளர்ச்சி பறந்துபட்டு இருக்கும். பட் நிறைய செலவினங்களுக்காக கடன் வாங்குவது அப்படிங்கிறது கூடுதல் சுமையை அதிகரிக்கும். அதனால ஒட்டுமொத்தமாக கடன் வாங்குவது தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த கடன் எப்படி செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு எப்படி அது ப்ரொடக்டிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது ஒட்டுமொத்தமா எல்லா தரப்பையும் வந்து டச் பண்ணிருக்காங்க. பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக இன்னும் முதலீடுகளை, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சவால், ஆனா ஏன்னா ஒரு இலக்கு அப்படின்னு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து நிறைய முதலீடுகள் வந்து வெவ்வேறு இடங்கள், அதாவது இப்போ அவங்க எப்படி முதலீட்டாளர்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி 3-4 சாய்ஸஸ் தான் இருந்தது, இவ்வளவுதான் அப்படின்னு. இப்போ 7-10 மாநிலங்கள் இருக்கு. அவங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கறாங்க. எது வந்து ஏற்ற சூழலாக இருக்கு அப்படின்னு பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இல்ல, இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும். அதாவது இப்போ தேர்தல், அதாவது 2026 தேர்தலை முன்வைத்து இந்த பட்ஜெட்ல ஏதாவது அம்சங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இல்ல, தேர்தல் இப்போ மகளிர் உரிமை தொகை, அதனுடைய அலோகேஷன் அப்படின்னா இப்போ அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிறைய வந்து சமூக நல மாணவர்களுக்கு மடிக்கணினி இல்ல, இது வந்து தேர்தல் சார்ந்த பட்ஜெட் அப்படின்னு சொன்னாலும் அந்த உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கு. அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கம், அவங்க அந்த பட்ஜெட் அப்படிங்கறது அவர்களுடைய உரிமை. அதை வந்து எந்தெந்த செக்மெண்ட்ஸுக்கு நம்ம அலோகேட் பண்ண போறோம் அப்படிங்கிற தீர்மானம் பண்ணக்கூடிய உரிமை வந்து அந்தந்த அரசாங்கங்களுக்கு இருக்கு. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் என்ன திட்டங்கள் வந்தாலும் பொருளாதார அடித்தளம் வலுவாக பெறுவதற்கான இன்னும் பாலிசி, அதாவது எல்லாருடைய பங்களிப்பும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவை. மக்களுடைய பங்களிப்பு, நிறுவனங்களுடைய பங்களிப்பு, எல்லாருடைய பங்களிப்பு இருந்தாலும் அந்த பாலிசி டைரக்ஷன், அதாவது அந்த செயல் திட்டம், அந்த வடிவம் கொடுக்கறது வந்து அரசாங்கத்துடைய கடமை. அவங்க தான் அதை பண்ண முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக பொருளாதாரத்திற்கு ஒரு வலு சேர்த்திருக்கலாம், கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்றது உங்க கருத்தா இருக்கு. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். திரு புகழேந்தி சார், அதாவது எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் இது இதுக்கு பதிலாக ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்றது போன்ற அவருடைய அறிக்கையை பார்த்தோம். அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் சொல்லும்போது இது வந்து காற்றில் பறக்கவிடப்பட்ட ஒரு வெற்று காகித பட்டம் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு இந்த பட்ஜெட் மேல. உங்களுடைய பார்வை? அவர்களை பற்றி நாம் ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஏன்னா பட்ஜெட் சம்பந்தமான அனுபவமோ இல்லை இதனுடைய பொருளாதார ரீதியாக அவர்களுடைய கருத்தாக்கமோ அதுல இருக்கிறதா நமக்கு தெரியல. ஏன்னா எடப்பாடி வந்து சிஎம் இருக்கும்போது எப்படிப்பட்ட பட்ஜெட் வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இன்றைக்கு அவர் குறை சொல்லாமல் இருக்கக்கூடிய பாஜக கூட அன்னைக்கு அந்த பட்ஜெட் எல்லாம் எப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னு தனியான ஒரு பார்வையே இருக்கு. எதற்காக இதை குறிப்பிடுறேன்னா, எதிர்கட்சிகள் என்பது ஆளுங்கட்சி போடுகின்ற பட்ஜெட்டை குறை சொல்லிடணும். அதுலயும் மோசமாக எதை பற்றியுமே திரும்பி ஒரு பக்கம் கூட பார்க்கல, அதை கேட்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. பொதுவாக எதையாவது ஒண்ணு சொல்லணுமேனு சொல்லிட்டு வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த இதுக்கு ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே என்னன்னு கேட்டா பொருளாதார ஆய்வறிக்கை முதலாக இந்த பட்ஜெட்டில் தான் நம்ம தமிழக அரசு, எங்களுடைய திராவிட மாடல் அரசு முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த பொருளாதார ஆய்வறிக்கை என்பதையும் நாம புரிஞ்சுக்கணும். இது யூனியன் கவர்மெண்ட்ல, ஒன்றிய அரசுல பட்ஜெட்டுக்கு முன்னால பொருளாதார ஆய்வறிக்கைகள் வரும். இன்னைக்கு நம்ம மாநிலத்துல முதல் நிலையாக அதை வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலையை எல்லோருக்கும் வெளிப்படையாக எடுத்து சொல்கின்ற விதமாக அது வெளியிட்டிருக்காங்க. நம்ம மாநிலத்தினுடைய வருவாய், நம்ம மாநிலத்தினுடைய செலவுகள், நம் மாநிலத்தில் இருக்கிற திட்ட கூறுகள், இவைகள் எல்லாம் பொருளாதார அறிக்கையில பொதுமக்கள் பார்வைக்கே இன்றைக்கு வைத்து விட்டு தான் பட்ஜெட் வந்திருக்கு, நிதிநிலை அறிக்கை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலமாக இப்ப நம்முடைய
அன்பிற்குரிய மரியாதைக்குரிய பொருளாதார நிபுணர் அவர்கள் ஒண்ணு சொன்னாங்க. பலதரப்பட்ட மக்கள், பல்வேறு தரப்பட்ட மக்களினுடைய நிலைகளிலும் இந்த பட்ஜெட் தன்னுடைய பார்வையை செலுத்தியிருக்கிறது. நிதி அமைச்சகம் அதற்கான வேலைகளையும் செய்திருக்கின்ற போது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு அரசு என்பது இதுல எந்த விதமான பார்வை மாறுபாடுகளும் வரக்கூடாது. மத ரீதியாகவோ சாதிய ரீதியாகவோ இந்த மாதிரியான வெளிப்படையாக இதெல்லாம் சொல்லாம பொதுவாக எங்களுடைய முதல்வர் அதனால்தான் அழகாக சொன்னார், அவருக்கே உரிய முறையில அந்த வார்த்தைகளை சொன்னார். என்ன சொன்னார்னா, எல்லோருக்கும் எல்லாம், எல்லோருக்கும் எல்லாம் என்ற உயரிய நோக்கத்தையும் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளமாகவும் இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை இருக்கிறதுன்னு முதல்வர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில மிக அழகாக சொல்லியிருக்காங்க. அதற்கு ஏற்றாற் போலதான் நான் இங்கே குறிப்பிட விரும்புவது மாணவர்களுக்காக, மாணவர்களுக்கான கல்விக்கு இந்த பட்ஜெட் பார்த்திருக்கிறது என்பது எதிர்காலம். இங்க 2182 கோடி இந்த சமக்கர சிக்ஷா கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வர வேண்டிய அந்த கல்விக்கான நிதி வராவிட்டாலும் கூட மாநில அரசே அதற்கான பொறுப்பை ஏற்று 2000 கோடிக்கு மேல் அதற்காக ஒதுக்கீடு செய்து அந்த கல்வித்துறைக்கு மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பதும், அதை போல மேலும் மேலும் கல்விக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகைகளை நம்ம பார்க்கணும். அடுத்து மகளிருக்காக ஒதுக்கப்பட்டிருப்பது என்பதெல்லாம் இதுவரையில எங்கேயுமே இதுவரைக்கும் இல்லை. ஏன்னா மத்திய அரசுடைய திட்டங்கள் மாதிரி தானே சார் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மகளிருக்கு இந்த 10 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களும் இப்போ உயர்த்தி கொடுத்திருந்தாங்க பட்ஜெட்ல, மத்திய பட்ஜெட்ல பார்த்தோம். அதே மாதிரி இந்த 1 லட்சம் மகளிருக்கு நம்ம தொழில் முனைவோர் ஆக்குறதும் மத்திய அரசுடைய பட்ஜெட்ல நம்ம இப்ப சமீபத்துல கூட நம்ம பார்த்தோம் திட்டங்கள்லாம். தொழில் முனைவோர் ஆக்குவதற்கு மாநில அரசினுடைய பட்ஜெட் என்பது தமிழ்நாடு மாநில அரசினுடைய பட்ஜெட் எதுலயுமே இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, மத்திய அரசுல இருக்குன்றத சுட்டி காட்டின, வேற ஒண்ணும் இல்ல. யூனியன் கவர்மெண்ட் இருக்குது, அது அவங்களுடைய கடமை. அதை கூட செய்யலன்னா அப்புறம் எதுக்கு அவங்க உட்கார்ந்து இருக்காங்க? அதனால அதுக்கெல்லாம் ஒரு பாராட்டல. நிதிநிலை அறிக்கையில் அவைகள்லாம் இடம்பெறணும், நமக்கும் நாமும் அதை இடம்பெற வைத்திருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு மேலாக அவர்களுக்கு, பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. பத்திரப்பதிவு 1 லட்சத்திற்கு மேல் அவர்களுக்கான பத்திரப்பதிவு செய்தால் கண்டிப்பா அந்த டாக்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு, மகளிருக்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது அதனுடைய அடிப்படையாகும். அதை போலதான் ஆதரவற்ற தாய் தந்தையரே இல்லாத குழந்தைகள் மற்றவங்களுடைய பராமரிப்புல வளரும் போது அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஒரு நிதிநிலை அறிக்கை என்கின்ற போது வெறும் பொருளாதார ரீதியான பார்வை மட்டுமல்ல, மக்களுடைய, தங்களுடைய மாநிலத்து மக்களினுடைய மற்ற நிலைகளையும் பார்க்கணும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு 18 வயது வரையிலே அவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் அவர்களை பராமரிக்க, அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு கொடுக்க முதல்வர் தந்திருக்காருன்னா ஒரு உயரிய, ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு உயர்ந்த நோக்கமும் அதுல இருக்கிறத நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். அடுத்ததாக மகளிர் சுய உதவி குழுக்கள், 2000 பள்ளிகளுக்கான கணினிகள், இவைகள் வளர்வது என்பது போல ஒவ்வொன்றிலும் பள்ளி பாடத்துல, ஸ்கூல்ல இப்ப பாருங்க இந்த பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்க, இதெல்லாம் எங்குமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லோருக்கும் முன்னோடியாக செஸ் என்பது இன்னைக்கு செஸ் விளையாட்டு இருக்க, அது உலகம் முழுக்கவும் சுற்றி வருது. நம்முடைய பிள்ளைகள் சின்ன குழந்தையா இருந்தே பரிசு வாங்கிட்டு வரான் இந்த மாநிலத்திலிருந்து போய். அவனால இந்தியாவிற்கு பெருமை வருதுன்றது ஒண்ணு, யூனியன் கவர்மெண்ட் சேர்த்து மகிழ்ச்சி அடையணும். இன்னைக்கு அந்த செஸ் பாடத்தை பள்ளிக்கூடத்தினுடைய பாடப்பிரிவிலையும் ஸ்கூல்லயும் அதை சேர்த்து இருக்காங்க. அத போல தாங்க. ஆனா உடற்கல்வி ஆசிரியர்களை போன இதுல கொஞ்சம் அதிகமா எண்ணிக்கையை கம்மி பண்ணதை நம்ம பார்க்க முடிந்தது. இந்த முறை இந்த செஸ் விளையாட்டை கொண்டு உடற்கல்வி ஆசிரியர்களை நியமிக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன், சில நாட்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்னாடி உடற்கல்வி ஆசிரியர்கள் குறைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அந்த குறைப்பு என்பதற்கு காரணம் நிதி நெருக்கடி. இன்னைக்கு அந்த நிதி நெருக்கடியும் சரி செய்துதான் இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்கன்றது நாம புரிஞ்சு. சரி சார், சரி சார். அடுத்து நம்ம பேசலாம் சார், அடுத்த சுற்றுல நம்ம பேசுவோம் இன்னும் விரிவா. இல்ல இன்னும் ஒண்ணு மட்டும் நான் இங்க சொல்லுங்க. என்னன்னா, மாணவர்கள் சொல்லிட்டீங்க, பெண்களை பற்றி இன்னும் நிறைய இருக்கு. அதுல இந்த அன்பு சோலை வயதானவர்களுக்கான முதியோர் இல்லமும், தோழியர் இல்லம், அரசு வேலைகளுக்கு, இந்த பிரைவேட் கம்பெனில வேலை செய்யற பெண்கள் வெளியில போய் இருக்க பாதுகாப்பாக தோழியர் இல்லத்தை அமைத்து கொடுக்கிற அந்த திட்டத்தையும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இதுல அறிவிச்சிருக்கிறாங்க. மாணவர்கள், பெண்கள்,
அதை போல வயதானவர்கள், ஊக்கத்துறை, தொழில்கள், தொழில் நிலைகள்ல உயர்வு, எல்லாவற்றிற்கும் நம்முடைய அரசு சாலை வசதி, பேருந்து வசதி எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க. சரி சார், நான் அடுத்த சுற்றில இதை பத்தி பேசுவோம். பல்வேறு நிலைகள்ல உயர்நிலையாக நமக்கு ஓகே 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 சார், திரு 193 சார் பேசலாம். 193 மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்க்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பா சார், நான் அடுத்த சுற்றிலே நம்ம பேசுவோம். தமிழ் மொழிக்கும் பெருமை தருகிற இந்த நிதிநிலை அறிக்கையை அனைவரும், தமிழ்நாட்டில் இருக்க அனைவருமே வரவேற்பாங்க சார். ரைட், ஓகே. திரு செல்வம் சார், அந்த பட்ஜெட் உங்களுடைய பார்வை சார். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம். இது காகித ஓடம் கடவுளை மீது போவது போலவே ஒரு காகித ஓடத்தை கட்டி அமைத்திருக்கிறார்கள் என்றே நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பே பதிவு செய்ய விரும்புறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சாமர்த்தியவானன் கடலூர் புகழேந்தி சொன்னாங்க, 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி அல்லது கைக்கணினின்னு சொல்லி ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சீங்களோ என்னமோ தெரியாது, அது அடுத்த 2 ஆண்டுகளில் நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த ஆண்டு இந்த கல்வியாண்டில் ஏன் சொல்ல முடியல உங்களால? அடுத்த 2 ஆண்டுகளில், எந்த ஆண்டு, வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு, எத்தனை லட்சம் பேருக்கு கொடுக்க போறீங்க? அதை விட வரும் கல்வியாண்டில் 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னா நாங்க பாராட்டி இருப்போம். கிடையாது. நீங்க அந்த அறிவிப்பை பாருங்க. அடுத்த வரும் 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி அல்லது கைக்கணினி. இது என்ன நாடகம்? இதை நாங்க எப்படி ஆதரிக்க முடியும்? இதை பாராட்டி பேசுவதற்கு எப்படி பாராட்டி பேசினா பார்க்கிற பார்வையாளர்களும் பொதுமக்கள் எங்களை மதிப்பாங்களா? முதல்ல ரைட்டு. இப்ப கடன் 9,30,00,000 கோடி இப்ப கடன் இருக்கு. ஏற்கனவே ஒவ்வொரு குடும்பத்துக்கு 4.15, அதாவது கிட்டத்தட்ட 4.4 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கடன் இருக்கு. அது ஏற்கனவே 9,30,00,000 கோடி ரூபாய் கடன் இருக்கும் போது அடுத்து என்ன பண்றாங்க பிளான் பாருங்க. இந்த ஆண்டு 1.62 1,62,000 கோடி ரூபாய் கடன் தருவதற்கு திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் நீங்க பாராட்டுவீங்க? அது போக 41,424 கோடி ரூபாய் நாம வருவாய் பற்றாக்குறை. நீங்க இப்போ இங்க உள்நாட்டுல உற்பத்தியை பெருக்குவதற்கு, விவசாய மேம்பாட்டிற்கு, அடுத்து எதிர்கால மாணவர்களுடைய வேலை வாய்ப்புக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இந்த அரசாங்கத்தினுடைய தொலைநோக்கு பார்வை என்ன? நீங்க அடுத்த 2 ஆண்டுகளில், அடுத்த 3 ஆண்டுகளில் சார், இதுதான் நீங்க தாக்கல் செய்கிற கடைசி நிதிநிலை அறிக்கை. திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் ஏன் மடிக்கணினியை பத்தி பேசல? மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிற என்ன வந்தோம்னா, சரி இந்த வரும் கல்வியை அடுத்த 2 ஆண்டுகளில் சொன்னா 2000 சார், இவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலுமே கூட வரிச்சுமை எதுவுமே மக்கள் மேல சுமத்தலையே. 4 ஆண்டுகளாக எந்த வரியும் புதுசா விதிக்கல சார். மன்னிக்கிறோம். அதுதான் திமுக அரசினுடைய மிகப்பெரிய சாமர்த்தியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பால் வரை உயர்ந்தாச்சு, தொழில் வரி உயர்ந்தாச்சு, மின் கட்டணம் உயர்ந்தாச்சு, எல்லா கட்டணங்களையுமே உயர்த்திட்டாங்க. ஆனா ஏற்கனவே திட்டமிட்டு 4 ஆண்டுகள் உயர்த்தி விட்டு இந்த ஆண்டு உயர்த்தலை சொன்னா என்ன நியாயம்? நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் சார். 2021 தேர்தல் அறிக்கையில நீங்க அறிவிச்சீங்கல்ல சிலிண்டர் மானியம், எங்க போய் இன்னைக்கு வரைக்கும் அது அமல்படுத்தப்பட்டிருக்கா? சரி, ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கெடுப்பு நடத்தி நாங்கள் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருவோம் சொன்னீங்களா? கொடுத்திருக்கீங்களா? அனைத்து மக்களுக்கும் கூட்டுறவு வங்கியில நகைகளை வைத்திருக்கிற அனைவருக்கும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் கடன்களை சொன்னீங்களா? செஞ்சீங்களா? சரி, 4 ஆண்டுகளில் எல்லா அனைத்து மகளிருக்கு நாங்க 1000 ரூபாய் தருவோம் சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க புதுசா விடுபட்டு போன ஓகே செல்வம் சார், அடுத்த சுற்றில் நம்ம பேசுவோம். இல்ல அதுக்கு இல்ல சார், இது மிகப்பெரிய அளவில் வெற்றி காகிதத்தில் இது மயிலாக பேனாவால் எழுதப்பட்ட ஒரு பெரிய பட்ஜெட்டை தவிர இது முழுமையான நிதிநிலை அறிக்கை இல்லை. ஓகே, பேசலாம் சார், பேசலாம். திரு சீனிவாசராவ் சார், உங்களுடைய கருத்து.
பொதுவாக எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பாக அண்ணாமலை அவர் சொல்லும்போது குஜராத்தை ஒப்பிட்டு பேசியிருக்காரு. குஜராத்தில் வந்து டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் சர்ப்ளஸாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 50,000 கோடி வந்தாலுமே கூட இங்கே வந்து நமக்கு டிஃபிஷிட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வளர்ச்சி திட்டங்களும் பெரிய அளவில் உட்கட்டமைப்பு குஜராத்தில் அதிக அளவில் பண்ணியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணால் தான் மாநிலத்தோட வளர்ச்சி தெரியும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு மிக குறைந்த அளவு தான் உட்கட்டமைப்புக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்றது சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை? இல்லை, எங்களுடைய பார்வை, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பார்வை என்னன்னா, இது எல்லாருக்குமான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை விடுதலை சிறுத்தை கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது. எங்கள் தலைவரும் வரவேற்றிருக்காரு. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இப்போ அண்ணன் சொல்றாரு, அந்த திட்டங்கள்லாம் சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. மோடி அவர்கள் பதவியேற்கும் போது தான் சொன்னார் 15 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறோன்னு சொன்னார். கொடுத்தாங்களா? இதுவரை வந்திருக்கா? 3வது முறையும் ஆட்சிக்கு வந்துட்டாரு. வந்துதா? அது மாதிரி திட்டங்கள் அவங்க சொல்றாங்க. மத்திய அரசு எவ்வளோ பெரிய வந்து திட்டங்களோட எவ்வளோ வருவாயோட வெளிநாட்டு முதலீடுகள், இப்போ கூட அமெரிக்கா போய் டெஸ்லா காரெல்லாம் எலான் மார்க்ஸோட வந்து ஒப்பந்தம்லாம் போட்டு வந்திருக்காரு. பெரிய முதலீடுகள் இழுத்து வந்திருக்காரு. ஆனால் தமிழக அரசுக்கு நிதி கொடுக்குறாருன்னா இல்லை. ஏன்னா இந்த மாநிலத்தை எப்படியாவது வஞ்சிச்சு அவங்களோட செயல் திட்டத்தை முடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசனுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. இதை தாண்டி பொருளாதார நிபுணர்களை வைத்து தமிழக முதல்வர் ஒரு சிறந்த பட்ஜெட்டை இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக தான் அந்த ரூபாய் அந்த சிம்பிளை வந்து அவங்க மாற்றி தமிழில் போட்டிருக்காங்களா? இல்லை, அந்த சிம்பிளே தமிழ்நாட்டுக்காரர் இவர் தானே, உதயகுமார் தானே இது பண்ணாரு. நாம அப்படி அந்த எதிர்ப்புலாம் செல்லுங்க. மாற்று இருந்ததை சொல்றாரு அவரு. ரூபாய்ங்கிறத வந்து அந்த சொல்லாடலை வந்து இது பண்ணியிருக்காரு. அதை தாண்டி என்னன்னா, விமான நிலையம் ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அறிவிச்சு அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு, இன்னைக்கு வந்து வட மாநிலத்திலிருந்து நிறைய யாத்திராளர்கள் பக்தர்கள் வராங்க. வந்து பரந்தூர்ல மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பரந்தூர் விமானம் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத பதிவு பண்ணிருக்காங்க. அது பண்றாங்க. இல்ல சொல்றேன், ஒசூர் விமான நிலையத்தில் அந்த 2 மாநிலத்துக்கு இது பண்ணிருக்காங்க. ராமநாதபுரம் திட்டம் அறிவிக்கிற மிகப்பெரிய ஒசூர்ல டைடல் பார்க் வருது. டைடல் பார்க், திருக்குறள் விமான நிலையம், அப்புறம் அடையாறு ஆற்றை வந்து சுத்தப்படுத்துவதற்கான அந்த திட்டம், இதுல எவ்வளவு பெரிய திட்டம். விடியல் மகளிருக்கான அந்த உரிமை தொகை அதிகப்படுத்துறது, இன்னும் தேவையானவங்களுக்கு இன்னும் 1.5 கோடி மக்கள், 1.5 கோடி பெண்களுக்கு வந்து மீண்டும் கொடுக்கப்படும் சொல்லி துணை முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது அடித்தட்டு மக்கள் சார்ந்த விஷயங்களை இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் தொடர்ந்து வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது நமக்கு இது வந்து வெற்று அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவங்க எதிர்கட்சிக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க போடும் பொழுது, அவங்க அறிவிக்கும் பொழுது, நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் அவங்க அறிவிக்கும் பொழுது அது முழுமையா தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற மாதிரி தான் அந்த பட்ஜெட் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வந்து அதை வந்து அதில் உள்ள குறைகளை நாங்கள் சொல்றோம். நிதி ஏன் ஒதுக்கீடு தரலன்னு சொல்லி நேருக்கு நேராக பேசுறோம். ஆனா சொன்னாலும் வலியுறுத்தினாலும் அவங்க எந்த விதத்திலையும் வந்து ஒன்றிய அரசு வந்து செவி சாய்க்கிற மாதிரியே கிடையாது. சரி சார், ஓகே. தேவையில்லாத செயல் திட்டங்களுக்கு அவங்க வந்து குரல் கொடுத்து மடைமாற்றம் செய்யறாங்களே தவிர, நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டு அரசுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணணும், அதாவது வந்து திமுக அரசை வஞ்ச கொடுமைப்படுத்தணுங்கிற நோக்கம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களை கொடுமைப்படுத்துறதான் ஓட்டு போடாதனால அவங்களை கொடுமைப்படுத்த அவங்க நோக்கமா இருக்கு. அதுதான் உண்மை. திரு ராமன் சார், உங்களுடைய பார்வை? இந்த திட்டம் அனைத்துமே 2024 தேர்தலுக்கான ஒரு போடப்பட்ட ஒரு 26 தேர்தல். ஆமா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான போடப்பட்ட பெரிய திட்டம். என்ன புதுசு, அதாவது 4 ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு அக்கறை, புதுசாக ஒரு அக்கறை. அண்ணன் கடலில் பொழுதுட்டாரு எங்களுடைய பொருளாதார நிபுணர்னு. ஐயா, பொருளாதாரம் 4 வருஷம் எங்கேயா போனாங்க? இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிதித்துறை, அதாவது ஃபைனான்ஸ் செக்ரட்டரியான உதயச்சந்திரன் அவருடைய ஒரு திட்டம் தான் அவருடைய போட்ட திட்டம். அது கூட நல்ல அழகா அவர் அந்த வடிவமைத்து கொடுத்திருக்காரு. அந்த வடிவத்தில் ஜெயரஞ்சன் அவரும் பங்களிச்சார். ஆமா, அந்த வடிவத்தினுடைய உள்ளுக்குள்ள என்ன சரத்து என்னன்னா, முழுக்க தேர்தல். அதாவது அதில் பாருங்க, இது புதுசாக 10,000 மகளிர் குழு, அதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி இதுக்கு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் என்று சொல்கிறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டம், புதுமை பெண் திட்டம் எப்படியோ அதே போல் தமிழ் சமூகம் என்ற நிலைப்பாடு, அறிவியல் சம்பந்தமாகவும் கணிதம் சம்பந்தமாகவும் மேலே நாட்டில் உள்ள பல அது சம்பந்தமான நிபுணர்களை வர வைத்து கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் நாங்கள் புதுசாக திட்டங்களை இது பண்ணுறோம் என்று சொல்கிறாங்க. இந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ மக்கள் வந்து அப்படியே கீவில் நின்று, இப்போ அண்ணன் சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தையை சேர்ந்து அவர் சொல்வார், அடித்தட்டு மக்களுக்கு தேவையான திட்டம் சொல்கிறாரு. அடித்தட்டு மக்கள், நீங்கள் உங்கள் லைனில் வரோம்,
இன்னைக்கு அரசாங்க அலுவலகத்தில் அடித்தட்டு மக்களோ நடுத்தர மக்களோ ஒரு தாலுகா ஆஃபீஸ்லையோ அல்லது ஒரு பட்டா கேட்டோ அல்லது ஏதோ ஒரு அரசாங்கத் துறையில் நீங்கள் ஒரு மனு கொடுத்தால் அந்த மனுக்கள் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லுங்கள். அத்தனை அரசு துறையிலையும் பொதுமக்கள் நடமாடக்கூடிய பொதுமக்கள் செல்லக்கூடிய எல்லா துறையிலும் லஞ்சம் என்ற எவ்வளோ மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. இது அண்ணன் பதில் சொல்லுவாரா? முதல் சுற்று முடிக்கட்டும். சொல்லுங்க. இல்ல ஒரே இதுக்குள்ள எவ்வளவு உள்குத்தம் சொல்லட்டுமா? இதுக்குள்ள எவ்வளவு முதல் சுற்று சார் இதெல்லாம் சரி. உங்கள் தொகுதியில் முதல்வன் திட்டத்துல எந்த மனுக்களுக்கு நடவடிக்கை எடுத்தீங்க? பட்டா மற்றும் இந்த பொதுமை அதாவது ஒவ்வொரு சார் இன்னைக்கு முதல் சுற்று முடிச்சு ஒரு நிமிஷம் சார். சார் திருவள்ளூர் மாவட்டம் நான் ஒரே ஒரு சொல்றேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு அதாவது நீங்க அடித்தட்டு மக்கள் சொல்லுங்க. அடித்தட்டு மக்கள் சொல்ல துயரங்கள் அனுபவிக்கிறாங்க. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் எத்தனை பேர் சார் ராஜ் டிவில சார் ராஜ் டிவில நடக்கிற புகார் பெட்டி நிகழ்ச்சியில எத்தனை பேர் இங்க கண்ணீர் விட்டு இருக்கிறோம் அந்த சொல்லுங்க. அண்ணனுக்கு தெரியுமா? எத்தனை ஏழை மக்கள் அவஸ்தைப்படுறாங்க மனுக்களை கொடுத்து வந்து. ராமன் சார் இடைவெளிக்கு முன்னாடி பேசிட்டு 9 இடங்களில் தொழில் பூங்கா. இதனால 80,000 பேருக்கு வேலைவாய்ப்பு திட்டங்கள். அதுபோல் பூந்தமல்லி டு போரூரில் வந்து மெட்ரோ ரயில் திட்டம் நடந்துட்டு இருக்குது. இது டிசம்பருக்குள்ளே முடியும்னு சொல்கிறாங்க. டிசம்பருக்குள்ளே முடியாது, இன்னும் அதுக்கு 1 வருஷம் ஆகும். ஏன்னா ஆய்வு பண்ணாலே அங்கே வந்து இன்னும் கட்டமைப்பு இன்னும் ரெடி பண்ணலை. வேளச்சேரி டு வேளச்சேரி குறுக்கு வேளச்சேரியில் 310 ரூபா பாலமும் கொருக்குப்பேட்டையில் வந்து 100 கோடி ரூபாய்க்கு உள்ள பாலங்கள் இருக்குது. அதே போல் நகர்ப்புற துறைக்கு பார்த்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர் நீளத்தில் 2200 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே இந்த அரசு வந்த நேரத்திலேருந்து 2021 மே மாதம் வந்தது. ஒரே ஒரு உதாரணம், சென்னை மாநகராட்சியில் நடந்திருக்கிற பிஆர்ஆர் பஸ் ரூட் திட்டங்கள், மழைநீர் கால்வாய் திட்டங்கள், பாலம் மேம்பால திட்டங்கள், கட்டிட திட்டங்கள், இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 50% கூட நடக்கலைன்னு அங்கே உள்ள அதிகாரிகளே சொல்கிறாங்க. இது இந்த 4 ஆண்டுகால பணிகளுக்கு இந்த அரசு நகர்ப்புறை சார்பில் அறிக்கை கொடுக்க தயாரா இல்லை. இதெல்லாம் நினச்சி பார்த்தா என்னன்னா, பெங்களூர் ரமணியம்மா பாடுவாங்க என்னென்னா, பால் மணக்குது பழம் மணக்குது பழனி மலையிலே மலையை சுற்றி முருகன் நாமம் எங்கும் ஒலிக்குதாம். அந்த மாதிரி உள்ள மக்கள் ஏதோ வந்து இந்த ஆட்சி மீது சொல்லல்லா இன்பங்களும் மக்கள் தேனாறுகளும் பாலாறுகளும் ஓடிக்கொண்டு அதை பார்த்து கொண்டு விடுதலை சிறுத்தை இயக்கமும் ஆகா சபாஸ் பேஸ் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கின்றது என்று நம்புகின்றார்களோ என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. காரணம் என்னால் நீங்கள் நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் மக்கள் பயண துயரங்களை போய் பாருங்க. நீங்க இவ்வளவு பட்ஜெட் தாக்கல் பண்றீங்களே, இவ்வளவு அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லல. தமிழ்நாட்டில் இனிமேல் லஞ்சம் வாங்கினால் அவங்களுடைய வேலையை கட்டுதாகும், 1 மாதத்துடைய சம்பளம் கட்டாகும் சொல்லிட்டு அட்லீஸ்ட் நம்முடைய விடுதலை சிறுத்தை இயக்கமாவது அது பரிந்துரை சொல்லாமே. ஏன் அது சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க எல்லாம் பண்றீங்களா? மக்களுக்கு நாங்க அவதை பண்றோம் சார். மக்கள் நான் மக்களை டெய்லி சந்திக்கிறாள் சார். வந்து இதுக்கு எதுங்க பண்றீங்க? ஏங்க சார் இதை ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுவதும். நான் சொல்லட்டுமா? நான் பட்டியல் தட்டுமா சார்? சார் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு லேண்ட்ல வில்லேஜ் ஆபீசர் என்ன பண்றாங்க? 1 லட்சம் ரூபாய் லஞ்சம். திருவள்ளூர் மாவட்டத்திலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் டிஆர்ஓ வீடுகளிலும் ஆர்ஓ வீடுகளிலும் வில்லேஜ் விஏஓ லஞ்ச ஒழிப்புதல் ரெடி பண்ண தயாரா இல்ல சார். இல்ல எதுக்கு சார்? மக்களை கால் கொண்டு வாங்க, அண்ணன் தருவாரா? 17 சார் கால் கொண்டு இடத்துக்கு திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் பட்டா வாங்க அல்லோல் படுறாங்க சார். வந்து கிடைக்கல சார். வந்து இவங்க சொல்றாங்களே சமூக நீதிலாம் சொல்றீங்களே, இந்த மாதிரி மக்கள் ஏழை மக்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்க நிவாரணம் கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், 1000 ரூபாய் பணம், இதெல்லாம் யாருக்கு பணம்? மக்களுடைய வரி பணம் தானே. உங்க வீட்டு பணம் கொடுக்கலையே, மக்களுடைய வரி பணம் தானே கொடுக்குறீங்க. சொல்லுங்க. ரைடு பண்ணுவாரு அண்ணாமலை அவருடைய மைத்துனர் சிவகுமார் செந்தில்குமார் பினாமி அவங்க வீட்டுல ரைடு பண்ணாங்க. அறிக்கை ஏதாவது வெளியிட்டாங்களா? அமலாக்கத்துறை ஏதாவது வெளியிட்டாங்களா? அது அந்த ஊழலை பத்தி பேசுவதற்கு அறிக்கை ஒரு சொல்லுங்க. செந்தில் அதாவது ஒரு சொல்லுங்க. மடைமாற்றமாகுது. அவர் ஊழலை பத்தி சொன்னதா திரு கோபாலகிருஷ்ணன் சார், அதாவது இப்போ நம்ம இப்போ சார் சொல்லும்போது சொன்னாரு, மேற்கொண்டு 1 லட்சம் அளவுக்கான கடன் தொகை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னா 10 லட்சத்துக்கு மேல கடன் தொகை போயிடும். வருமானத்திற்கான திட்டங்கள் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இன்னும் கொஞ்சம் இருந்தா பரவாயில்லன்னு முதல் சுற்றுல சொன்னீங்க.
வருமானத்திற்கு வேற என்ன திட்டங்கள் இருக்கிறது? இல்ல அடிப்படை முதலீட்டு தளம் வந்து கட்டமைத்தால் தான் முதலீடுகள் வரும். பொருளாதார வளர்ச்சி இருந்தால் தான் தனிநபர் வருமானம் கூடுவதோ இல்ல வேலை வாய்ப்புகள் பெறுவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து திட்டங்கள் செயல்படுத்தி அதன் மூலமாகத்தான் வரும். இப்போ நிறைய இப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது பறந்துபட்டு இப்போ 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாங்குநேரி தொழிற்பேட்டை வந்தது. அது பெரிய அளவில் இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய அளவில் டேக் ஆஃப் ஆகலை. ஸோ இது போன்ற திட்டங்கள் வந்து நம்ம செயல்படுத்துவது அப்படிங்கிறது ஒன்று. அறிவிப்புகள் செயல்படுத்துவது ரொம்ப முக்கியமாக. முதலீடுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்பு 3-4 மாநிலங்கள் போட்டி போட்டு கொண்டிருந்த முதலீடுகள் இப்போ 8-10 மாநிலங்கள் வந்து அதே முதலீடுகளுக்கு போட்டி போட ஆரம்பித்திருக்கின்றன. அதனால 72 ஆண்டுகளாக இப்போ வந்து நமக்கு 5,18,000 கோடி என்ற அளவில் கடன் இருந்திருக்கு. இந்த 4 ஆண்டுகள்ல மட்டுமே 3,54,000 கோடி வாங்கியிருக்காங்க. இப்போ 9 லட்சத்தி சில்லறை நமக்கு வந்து கடன் இருக்கு. அப்படின்னா இந்த அந்த அளவுக்கான தேவை என்ன இருக்கு? அதுல வந்து அதுதான் இப்போ முதலீட்டுக்கானவையா? அதுதான் விஷயம் அங்கதான் இருக்கு. அதாவது கடன் வாங்குவது வந்து தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. கடன் அந்த செலவு எங்க போகுது? அந்த கடன் வாங்கியே செலவழிக்கப்படக்கூடிய தொகை வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கா இல்ல வந்து சேலரிஸ், அதாவது அவர்களுடைய அந்த சம்பளம், பென்ஷனர்ஸ், அதாவது ஓய்வூதிய தொகை, இல்லை வாங்கின கடனுக்கு உண்டான வட்டி, இல்லை சமூக நலத்திட்டங்கள், பெரிய அளவுக்கு வளர்ச்சி மாநிலத்துக்கு திட்டங்கள், இது போன்ற திட்டங்களுக்கு போகும்பொழுது அந்த சுமை அதிகரிக்கும். பொதுவாகவே என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வளர்ச்சி திட்டங்கள் எதனால முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, இப்போ இது போன்ற இப்போ கர்நாடகா சமீபத்தில் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 5 முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அவங்களால நிறைவேற்ற முடியாம தடுமாறி கூட திட்டங்கள் கூட பாத்தீங்கன்னா ஓசூர் உட்பட பல இடங்கள்ல வந்து இந்த டெக் பார்க் வந்து அது வந்து கொண்டிருக்கு. அந்த விஷயங்கள் அதுல வருமானம் பின்னாடி வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதான். அது வந்து இப்போ இது போன்ற வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறது இருந்து இன்னும் துரிதப்படுத்தணும், இன்னும் அதிகப்படுத்தி அதை வந்து வேலை வாய்ப்புகள் பெருக்க வேண்டும். அப்பதான் அந்த தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது கூடும். அதுதான் அடிப்படையான விஷயம். அதற்கு முதலீடுகள் தேவை. அது வெளிநாட்டு முதலீடாக இருக்கட்டும் இல்ல உள்நாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள், அது வந்து கட்டாயம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் கட்டாயம் வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்ப இந்த வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது, இப்போ ஒரு அரசாங்கம் 100 ரூபாய் கடன் வாங்கினா அதுல எந்த அளவு வளர்ச்சி திட்டங்களுக்காக செலவழிக்கப்படுகிறது அந்த கடன் தொகை. இப்போ வளர்ச்சி திட்டங்கள்ல செலவழிக்கப்பட்டதுன்னா மேலும் அது பொருளாதாரத்துல பிரதிபலிக்கும். ஆமா, அது வந்து ஈல்டு இல்லாத இப்ப வருவாய் வராத திட்டங்களுக்கு போச்சு அப்படின்னா அந்த சுமை அப்படிங்கிறது வந்து இப்போ வளர்ச்சி திட்டங்களுக்கு இல்லாம இப்போ சமூக நல திட்டங்களுக்கு போச்சு அப்படின்னா அந்த சுமை இன்னொரு சாரார்ட்ட வரி ஜாஸ்தி பண்ணி மக்கள் மேலதான் அந்த ஆமா அதாவது ஒரு கையில இருந்து எடுத்து இன்னொரு கையில கொடுக்கற மாதிரியான நிலைப்பாடு தான் இருக்கும். அதனால இதை பேலன்ஸ் பண்ணி வளர்ச்சி திட்டங்களுக்கும் செலவு செய்து அதே நேரத்தில் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது முழுக்க சந்தை பொருளாதாரம் கிடையாது. வளர்ச்சி சமூக நல திட்டங்களும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் தான். 144 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படிங்கறதுனால எல்லாவற்றையும் நம்ம பார்த்துக்கொள்ளப்படுத்தணும்ன்றது நம்மளுடைய கட்டாயமா இருக்கு. கண்டிப்பா திரு புகழேந்தி சார், அதாவது இப்போ இதுல பல்வேறு விமர்சனங்களும் எழுந்தது இந்த பட்ஜெட்ல. குறிப்பா நிதிநிலை அறிக்கை ஆய்வறிக்கை தாக்கல் பண்ணும் பொழுதே அந்த ஆவணங்கள்ல இந்த சிம்பல் மாத்தினது, ரூபாயோட சிம்பல் மாத்தினதா இருக்கட்டும், அதே போன்று டாஸ்மாக்களை வந்து இருக்கக்கூடிய அந்த அரசு அலுவலகங்களில் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த ரைடை குறிப்பிட்டும் இன்னைக்கு வெளிநடப்பு செய்யப்பட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. இந்த மாதிரி இந்த பட்ஜெட் குறித்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல விமர்சனங்கள், பல வெளிநடப்புகள்லாம் இருந்தது நம்ம பார்க்க முடிந்தது. நாம முதல்ல ஒண்ணு அடிப்படையில புரிஞ்சுக்கணும் சார். இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை குறித்து நம்முடைய விவாதங்கள், இதுல வந்து நம்முடைய தோழர்கள் அவங்கவுங்க பாணியில அவங்கவுங்க வேலைகளை சொன்னாங்க. நிதிநிலை அறிக்கை என்கின்ற போது யூனியன் கவர்மெண்ட்ல இப்ப ஏதோ என்ன 2000 இன்னும் 5 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னா நம்ம தோழர்கள்லாம் நண்பர்கள் ஒருத்தர் சொன்னாரு, நம்ம 2 ஆண்டுகளில் அந்த மடிக்கணினி வந்து 2 ஆண்டுகளில் சொல்லியிருக்கோம். 2047 வர்றது 45 வர்றதெல்லாம் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. நாங்க அப்ப 2045 47 வர்றதுன்னு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எதுக்காக நான் கேட்கிறேன்னா, ஒரு அரசாங்கம் என்பது, நிதிநிலை அறிக்கை என்பது தொடர்ந்து மக்களுக்கான நன்மைகளை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறதா நம்ம பார்த்தாகணும். இன்னும் கூட உங்களுக்கு சொல்லணும்னா, வேலை வாய்ப்புகள், இப்ப தொழில் பூங்காக்கள் பார்க் இல்லையா, டைடல் பார்க்ஸ் மாதிரி, அவைகள் 4-5 மாநகராட்சிகள்ல ஏற்படுத்துவதற்கு இப்ப திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதை வேணாம்ங்களா? இல்ல
தொழில்துறை போல மருத்துவத்துறையில கூட இதை தயவு செய்து நீங்க வரவேற்கணும். வரவேற்கலன்னா அப்ப நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. கர்ப்பப்பையிலே வரக்கூடிய அந்த புற்றுநோய் என்பதற்கு 15,000 ரூபாய்க்கு மேல அந்த தடுப்பூசி ஆகுது. யாரும் போட முடியாதுன்னும் போது இப்ப கர்ப்பப்பை புற்று நிறைய பெண்கள் செத்து போறாங்கன்றதுனால நம்முடைய முதலமைச்சர் 14 வயது வரக்கூடிய சிறுமிகளுக்கு எந்த விதமான தொகையும் இல்லாமல் ஒரு தடுப்பூசி, எப்படி அந்த காலத்துல அம்மைக்கு தடுப்பூசி போட்டோமோ அந்த மாதிரி தடுப்பூசி இப்ப போடுவதற்கு அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு அதெல்லாம் வேணாம். ஏன்னா இவங்களுக்கு பிடிச்சதே சொல்லுவோம். 1000 கோயில்கள் புனரமைப்புக்காக புதுப்பிப்பதற்காக 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோவில்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள், நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக 120 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி கோயில்களை புனரமைப்பு என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வழிபாட்டு நம்பிக்கை உள்ளவர்களுக்கான ஒரு நடவடிக்கையாக இந்த அரசு செய்துகிட்டு இருக்கிறது. தேவாலயங்களுக்கும் பண்ணிருக்காங்க, மசூதிக்கும் பண்ணிருக்காங்க. திறனுள்ள அரசுன்றதுக்கு ஒண்ணு சொல்றேன் சார். இவ்வளவு நிதி நெருக்கடி கொடுத்தாலும் உங்களுக்கு பேருந்தில இருக்கிற பெண்களுக்காக, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டண சலுகையை கூட இவர்கள் நிறுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க உரிமை தொகை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதற்காக என்னென்ன நெருக்கடிகளை செய்யலாமோ அவ்வளவு நெருக்கடியும் செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நாம இங்க புரிஞ்சுக்கிறோம். ராமன் சார் சொல்லும்போது இது வந்து இந்த தேர்தலை மனசுல வச்சு வரப்பட்ட பட்ஜெட்ன்ற ஒரு பாயிண்ட் அவருக்கு குறிப்பிட்டாரு. 2026 தேர்தல் பட்ஜெட் இவங்க குறிப்பிட்டது என்ன தெரியுங்களா? நான் இப்பயும் சொல்றேன், அப்ப பட்ஜெட்ல எதுவும் சொல்லக்கூடாது. எதை சொன்னாலும் அது தேர்தலுக்கு. நிதிநிலை அறிக்கை என்பது மக்களுக்காக நன்மை செய்வதற்காக நிதி ஒதுக்குறது தான். அது நிதி ஏன் ஒதுக்குனீங்க? நீங்க தேர்தலுக்கு ஓட்டுக்கு நீங்க எதை சொன்னாலும் சரி, நாங்கள் மிக சரியாக இந்த அரசின் மூலமாக செய்யறோம். இப்ப கூட பாருங்க, நான் இப்ப எதுக்காக இதை குறிப்பிடுறேன்னா, வருவாயில 17% பெருக்கி வருவாய் பற்றாக்குறையை 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைக்கு 1.17%க்கு நம்ம அரசு கொண்டு போயிருக்குன்னா நிர்வாக திறன், அந்த திறமை மிக்க நிர்வாக ஆற்றலை நாம புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் குறை சொல்றது, எல்லாத்தையும் கேலி பேசுறது, இப்ப கடன்றாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன? நம்முடைய அரசு நடக்கக்கூடாது, தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது. அப்பதான் திமுக அரசு மிக அழகாக அதை சொன்னார். அதுக்காகவே யூனியன் கவர்மெண்ட்ல ஃபண்ட் தரல சார். ஓகே சார், நான் வரேன் சார், மறுபடியும் வரேன். செல்வம் சார், நேரம் நமக்கு குறைவா இருக்கு, மற்ற விருந்தினர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு சார். வரேன் புகழேந்தி சார், மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. திரு செல்வம் சார், இல்ல செல்வம் சார், நீங்க பொதுவா எதிர்க்கிறீங்க, ஆனா பல்வேறு திட்டங்கள் அவங்க பட்டியலிடுறாங்க. இவ்வளவு திட்டங்கள் நீங்க வேண்டான்றீங்களான்னு கேள்வி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கான நன்மைகளை புகழேந்தி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். அதுக்கப்புறம் அவங்களை பேச சொல்லுங்க. எதுக்குன்னா நேரம் இல்ல சார், மற்ற விருந்தினருக்கும் போகணும். நான் சொல்ல விரும்புறேன். இப்ப இந்த 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி டேப்பு அந்த இதை வழங்குறாங்கன்னா அது கிண்டல், அதை கேலி பேசுறது. என்ன காரணம்? இன்னும் கேட்டீங்கன்னா தமிழ் மொழியினுடைய மொழிபெயர்க்கவும் புகழேந்தி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. திரு செல்வம் சார், இல்ல பல திட்டங்கள் அதுல இருக்கு, நீங்க ஒட்டுமொத்தமா அதை வச்சு காகிதம் அப்படின்னு சொல்றது எப்படின்றது. புகழேந்தி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இவங்களுக்கு பிடிக்கின்றதுக்காக ஹிந்திக்கு செய்ய மாட்டோம். சரி கொஞ்சம் இருங்க சார், நான் ஒரு நிமிஷம் இருங்க. புகழேந்தி சார் நீங்க பேசுங்க சார். கேக்குதுல்ல? சொல்லுங்க சார். அதாவது அண்ணன் புகழேந்தி நீங்க சொல்லி கூட கேட்காம பேசிட்டே இருந்தாரு. வேற ஒண்ணும் கிடையாது சார். அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவேன்னு சொன்னாங்க, அதை கொடுக்க முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, டாஸ்மாக்ல இப்போ 1000 கோடி ரூபாய் பெரிய விஷயமா புதாகரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க ஏதாவது பதில் சொல்லணும். டாஸ்மாக் வருமானம் செந்தில் பாலாஜி அறிக்கையை கொடுத்திருக்காரு. செந்தில் பாலாஜி இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல பத்தி அவர் அறிக்கை கொடுக்கணும் சார். ஒரு மாசம் கழிச்சு பாருங்க, இந்த பட்ஜெட் செஷன் முடிஞ்ச பிறகு பாருங்க. அதாவது இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மிக கவனமாக ஆய்வு செய்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருப்பதாக அறிக்கை சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்க சார்ஜஸ் பிரேக் பண்ணுவாங்க, லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஒண்ணு. இந்த உரிமை மகளிர் உரிமை தொகைன்னு ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 4 நாள்ல டாஸ்மாக் மூலமா வாங்கிடுறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 30 ரூபாய். நீங்க ஒரு அரசு என்பது, மக்கள் நல அரசு என்பது
ஏது குடியை நம்பி மனுவை நம்பி இருக்கக்கூடாது சார். உற்பத்தி சார்ந்து ஒரு அரசு உற்பத்தி சார்ந்து வருவாயை நம்பி இருக்கிறத தவிர ஏது குடிக்கு அடிமையாகி மக்களை பலவீனப்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு 18 வயசுக்கு வேலை குடிக்கு அடிமையாக ஒரு 3 தலைமுறை கணக்கு என்ன கடந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் அதிமுக ஆட்சியில 4 லட்சம் கோடியாக இருந்த கடன் இப்ப 11 லட்சம் கோடி. இந்த 7 லட்சம் கோடி நீங்க என்ன பண்ணீங்க சார்? அதனாலதான் நீங்க வந்து வச்ச அறிவிப்புகள் சொல்றீங்க. புரியுது சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். மறுபடியும் வரேன். இன்னும் 2 பேர்ட்ட நம்ம பேச வேண்டியிருக்கு. நான் வரேன் செல்வம் சார். மக்கள் இல்லை. ஓகே 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 திரு சீனிவாசராவ் சார் சொல்றாரு வந்து டாஸ்மார்க்ல 1000 கோடி ஊழல். 1000 கோடி நீங்க ஊழல், அதாவது என்னன்னா டெல்லி அரசை எப்படி முடக்கி ஆம் ஆத்மியுடைய கட்சியினுடைய தலைவர் கெஜ்ரிவாலை எப்படி உள்ளுக்கு வச்சாங்களோ அதே மாதிரி இங்க திமுக அரசு மீதும் மக்கள் நல அரசு மீதும் ஒரு ஊழலை கொண்டு வந்து கொடுத்து இவங்க எல்லாம் ஊழல் கட்சி, இவங்க 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க டாஸ்மார்க்ல அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கான அந்த வேலையை ஒன்றிய அரசு, மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது ஒருபோதும் எடுபடாது. ஏன்னா அங்க செய்யலாம், இங்க செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து பண்படுத்தப்பட்ட மண். தமிழ்நாடு என்பது சமூக நீதி அரசியலில், சாதி ஒழிப்பு அரசியலில் ஒரு மிகப்பெரிய பண்படுத்தப்பட்ட மண். இதுல வந்து யாரும் வந்து உள்ளுக்கு இது பண்ண முடியாது. நல்லா தெளிவா சொல்லுங்க. இந்த 1000 கோடி ஊழலை பத்தி இன்று அந்த துறை சார்ந்த அமைச்சர் ஒருபடி மேல போய் அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் வந்து சொல்லும்போது 40,000 கோடி வரைக்கும் ஊழல் இல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இடியும் வருமான வரித்துறையும் எங்களை மட்டும்தான் வந்து பாக்குறாங்களா தவிர இதே வருமான வரித்துறை டிசம்பர் மாசம் அண்ணாமலை அவருடைய மைத்துனர் வீட்டிலையும் அவங்க நடத்தின நிறுவனத்திலையும் செந்தில்குமார் நடத்தின நிறுவனத்திலையும் பினாமி நடத்தின நிறுவனத்திலையும் அதை பத்தி எந்த அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளியிடப்படல. எவ்வளவு ஊழல் நடந்தது, எவ்வளவு கைப்பற்றப்பட்டது, எவ்வளவு கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து வைத்திருக்காங்க, ரொக்க பணம் எவ்வளவு, இல்ல ஆவணங்கள் எவ்வளவுன்னு சொல்லவே இல்லை. ஆனா இடி வந்து அவங்க யூஸ் பண்றது எதிர்க்கட்சிகளை வந்து துணைநிலை அமைப்பா வச்சிருக்காங்க. ராமன் சார், வருமான வரித்துறை, அதாவது அமலாக்கத்துறை, இது எல்லாமே அவங்களுக்கு துணைநிலை அமைப்பு. எப்படி வந்து அந்த பாரதிய ஜனதா அரசினுடைய கட்சியினுடைய துணைநிலை அமைப்பாக செயல்பட்டு இருக்கு எங்களுடைய குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி, நான் வந்து தன்னிலை விளக்கம், நான் நிரபராதின்னு சொல்றேன். அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் சத்யமான் சாவுத்ரியா அல்லது உத்தமர் காந்தியினுடைய பக்கத்து வீட்டுக்காரரா இல்ல துறை சார்ந்த அமைச்சர் அவர் தானே சார்? இல்ல சார், ஏன் உங்க துறையில இருக்கிற அந்த டாஸ்மாக் எம்டி விசாகன் இன்னைக்கு வாத்திரக்கு இல்லையே, இடி என்ன விசாரணை பண்ணாங்க தெரியுமா? 24 ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் மூலமாக வந்து விசாரணை பண்ணி அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு சார். வந்து நெருப்பு இல்லாம போகாது சார். அதாவது எல்லாமே உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி, அதாவது ஒரு விஷயங்களுங்க, மதுபான அந்த கொள்முதல தான் இன்னைக்கு தெலுங்கானா ஆட்சி வீட்டுக்கு போச்சு, ஆம் ஆத்மி டெல்லி வீட்டுக்கு போச்சு, சத்தீஸ்கர் ஆடிட்டு இருக்குது. இதே நிலைமை தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது. அப்ப நான் திரும்ப சொல்றேன், அப்படி என்றால் செந்தில் பாலாஜி வந்து உத்தமரா காந்தியா சொல்லுங்க. எதுக்கு உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவது ஒரு விஷயம் அடுத்த அந்த படத்தில் சொல்றாங்க, சென்னைக்கு அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் உருவாக்கப்படும் என்று சொல்றாரு. ஏற்கனவே கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்குது, அதுபோக ஓசூர்ல விமான நிலையம் பண்றேன்னு சொல்றாங்க, அப்புறம் பரந்தூர் விமான நிலையம் பண்றேன்னு சொல்றாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த இடம் சொல்கிறேன், கிளம்பாக்கம், ஓசூர் விமான நிலையம், பரந்தூர், இப்போ நீங்கள் சென்னை அருகே 2000 ஏக்கர் பரப்பில் இடம். இதை சுற்றி ஒரு 30 கிலோமீட்டர் அளவில் யார் அதிகமாக ரியல் எஸ்டேட் இடம் வாங்கி போட்டிருக்காங்க, இது எதுக்காக இந்த டெக்னிக் என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல. எல்லாம் என்ன வளர்ச்சி? என்ன வளர்ச்சி? மக்களுக்கான வளர்ச்சியா? உங்களுக்கு நலனுக்கான வளர்ச்சி சார். வந்து இந்த திட்டங்கள் அண்ணன் சொல்றாருல, ஒரே ஒரு சார், இந்த நான் சொல்ற இடங்களில் 30 கிலோமீட்டர் அளவில் அந்த பக்கத்தில் உள்ள பத்திரப்பதிவு ஆபீஸ்ல அந்த இடங்கள் எல்லாம் யார் யார் பேர்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? அண்ணன் விளையாக்கை கேட்பாரா? விடுதலை சிறுத்தை இயக்கம் சார்பில் விளையாக்கை கேட்குமா சொல்லுங்க. அப்ப இல்ல என்ன எல்லாமே உங்க சூழ்நிலைக்காக நீங்கள் ஓட்டு ஜெயிக்கிட்டு மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும், நீங்க மக்களை ஏமாத்துவீங்க, எதிர்கட்சிகளை கண்டுக்கிடக்கூடாது, எதிர்கட்சியை உடைக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு கைதேர்ந்த கலைகள். இது ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி
புனையப்பட்ட பின்னி எடுக்கப்பட்ட உருட்டி திரட்டி பிரட்டி இதை மக்கள் ஆகா ஓஹோ தேனாரும் பாலர் கொடுக்குன்னு பாமர மக்களை ஏமாற்றத்திற்கான பட்ஜெட் தான் இது. நன்றி நன்றி சார். திரு புகழேந்தி சார், உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க சார். என்னுடைய நிறைவு கருத்தாக நான் சொல்ல விரும்புவது, அமுலாக்கத்துறை என்பது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவங்க கொள்கையிலே அமுல்படுத்துகின்ற துறையாக மாறிடுச்சு. இது வந்து இதே நாங்க சொல்லட்டுமா சார்? அப்ப தமிழ்நாட்டில் ஆட்சி மட்டும் எப்படி அந்த மக்களுக்கான ஆட்சி நடக்குதுங்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த அமலாக்கத்துறையில இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்ததை கண்டனம் பண்ணாங்க. கண்டனம் பண்ணி அந்த பதவி நீட்டிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத சர்மா என்பவருக்கு, ஏன்னா இவங்க ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் இவங்களுக்கு யார் யார் எதிர்கட்சிகள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி எதையாவது பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட்ஜெட் பற்றி கொஞ்சம் நிறைவு கருத்து. பிஜேபி ஆட்சியில எத்தனை வழக்குகள் போடப்பட்டு எத்தனை வழக்கு நிரூபிக்கப்பட்டு சொல்லுங்க. சரி சார், பட்ஜெட் பற்றி நிறைவு கருத்து வந்து நேரம் இல்ல. நாம என்ன சொல்றோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக கொண்டு வரக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில ஒண்ணு, உங்களால முடிஞ்சா உதவி செய்யணும், நிதியை வாங்கி கொடுக்கணும். நிதியை வாங்கி கொடுத்துட்டு ஏன் செய்யல, இந்த நிதியை கொடுத்தோம் அந்த நிதியை கொடுத்தோம்னு சொல்லணும். எதுவுமே கிடையாது. இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிற அனைத்து தகவல் மீண்டும் சொல்றேன் சார், மாணவர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு, பெண்களுக்கு, அதை போல அனைத்து துறையும் சார்ந்த அனைத்து நண்பர்கள் எல்லோருக்கும் எல்லாம் நல்ல சிறப்பு பெறுவதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையை நம்முடைய நிதியமைச்சர் சப்மிட் பண்ணிருக்காரு. நன்றி முதலமைச்சர். அதனால்தான் எல்லோருக்கும் எல்லாம் தேவை இல்லாம இவர்கள் செய்கிறது வந்து எதிர்கட்சி, அதனால நாம வந்து குறை சொல்லுவோம் அப்படின்னு குறை சொல்றாங்களே தவிர அதில் எந்த விதமான அடிப்படை நியாயங்களும் கிடையாது. நன்றி நன்றி. இவர்களுடைய கட்சி ஆண்டு கொண்டிருக்கின்ற டெல்லி பார்லிமெண்ட்ல செல்வம் சார், உங்க நிறைவு கருத்து. நன்றி புகழேந்தி சார். தமிழ்நாடுன்னு பேர் கூட சொல்லாம, தமிழ்நாடுன்னு பேர் கூட சொல்லாம. சரி, ஓகே, நன்றி சார். நன்றி சார். திரு செல்வம் சார், உங்க நிறைவு கருத்து. நன்றி புகழேந்தி சார். நன்றி சார். நன்றி சார். செல்வம் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. நீங்க பேசுங்க பேசுங்க சார். அமைக்கப்படும் சொல்றாங்க. எத்தனை ஆண்டுகளை அமைக்கப்படும், அதுக்கான இடம் மாநில அரசு கையெழுத்திட்டாங்க. கையெழுத்து கொடுத்துட்டாங்களா? இன்னும் வெற்றி அறிவிப்புகள் அங்க 2000 ஏற்கனவே நாங்க வீடு கட்டுவோம் சொல்றீங்கன்னா அது எந்த ஆண்டு, எவ்வளவு வீடுகள் மதிப்பீடு என்ன, திட்ட மதிப்பீடு என்ன, ஒதுக்கப்பட்ட நிதி என்ன, ஒண்ணுமே கிடையாது. சும்மா அரசுகளாலே கவனம் பண்ணியிருக்காங்க. தேர்தல் 2026 தேர்தலுக்காக இவர்கள் நடத்துகிற நாடுகள் நிச்சயமாக சொல்கிறேன், 2026 திமுக வேறு மக்கள் தமிழ்நாட்டு அரசியலில் அப்புறப்படுத்தப்படும். நன்றி 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 சார். திரு சீனிவாசன், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா. இந்த பட்ஜெட்டை விமர்சிப்பதற்கு எதிர்கட்சிகளுக்கு அதாவது உளப்பூர்வமான அவங்களுக்கு எல்லா விமர்சனம் செய்யலாம், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவு அடித்தட்டு மக்களுக்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் இந்த பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களுக்கும், எல்லா தரப்பும். நாங்கள் வந்து அந்த கோயிலை வந்து புனரமைப்பு கூட, அதாவது ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் வருவதற்கு சொல்லுவதற்கு காரணமே அங்குள்ள யாத்திரைகள் அவங்கெல்லாம் ஏன்னா கிளைண்ட் வந்தா உடனடியாக வந்துட்டு போயிட்டு 3 கடலும் சங்கமிக்கிற இடம். இருங்க சார், இருங்க. பக்தர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அரசு, திராவிட மாடல் அரசு இந்த மாதிரி திட்டங்களை மக்கள் சார்ந்த திட்டங்களான பட்ஜெட் தான் நீங்க. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்து சார். இந்த முதலீட்டு சூழலை மேம்படுத்துவதற்கு, இன்னும் அதிக முதலீடுகளை ஈர்ப்பதற்கான திட்டங்கள் இன்னும் கூடுதலாக இருந்ததுதான் இந்த $1 trillion எக்கானமி அப்படிங்கிற இந்த இலக்கை நோக்கி நம்ம இன்னும் நகர்வது சுலபமாக இருந்திருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் தொடர்ந்து இது முதலீட்டுக்கு முக்கியத்துவம் தந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பாக சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.